Hi students, welcome to PV Digital Classroom. Today in this class in English we are going to see your grammar topic for your lesson 3. So what are the grammar topics today I'm going to teach you is the first one is syllabification and next one is the proportion. Okay, syllabification you have been already learned in your smaller classes. So syllabification அப்படினா ஒரு பெரிய வேர்ட் இருந்தது அப்படினா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க கிராமர்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி படிக்கலாம்னா கிராமர், இந்த எம் ரெண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் ஸ்லாஷ் போட்டு கிராமர் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். ஸோ இதே வந்து ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் நீங்கள் மொத்தம் 4 ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, அதாவது சிம்பிளான நேம்ஸ் சிலபிஃபை பண்ண முடியாதது, அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கான்சனன்ட் வச்சது, வவல்ஸ் இருந்ததுன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபோர்த்துலேயே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அதுக்கு அடுத்தடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்றது தான் படிக்க போகிறீங்க. பார்க்கலாமா? ஸோ see here, if it is a compound word, divide it into 2 words. இங்கே பாருங்கள், புல்டாக். ஓகேவா, காம்பவுண்ட் வேர்டாக இருந்தது அப்படின்னா புல்டாக் அப்படின்றது புல் தனியாக டாக் தனியாக பிரித்து எழுதலாம். ஹியர் த வேர்ட் புல்டாக் இஸ் அ காம்பவுண்ட் வேர்ட், ஸோ வி டிவைட் இட் ஆஸ் புல்டாக். அதே மாதிரி சன்செட், ஸ்கை ப்ளூ, வாட்ச்மேன். ஸோ இந்த மாதிரி 2 வேர்ட்ஸில் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து 2ஆக பிரித்து நம்ம சொல்லலாம். சன்செட், ஏன்னா இது ஆல்ரெடி குட்டி குட்டி வேர்டு இல்லையா, குட்டி குட்டி வேர்டு சேர்ந்தது தான் லென்த்தியான வேர்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் அ லாங் வவல் டீம், டேக் அஸ் 1 வவல். ஓகேவா, லாங் வவல் அப்படின்னா ஏஐ, இஏ, ஓஏ, இஇ, ஏஒய், ஓஇ, அதாவது 2 வவல் டுகெதராக வந்திருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அந்த 2 வவலுக்கு அடுத்தது ஸ்லாஷ் போட்டு பிரிக்கலாம். இங்கே பாருங்கள், பீகாக்ல இஏ அப்படின்ற வவல் வந்திருக்கு அப்படின்றதுனால ஏ பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டு பீகாக் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. Here the word peacock has a long vowel EA, so it is taken as single vowel and divided as peacock. இதே இடத்துலையும் பாருங்கள், ரீசன் இஏ வந்திருக்கு, பீநெட். ஸோ இந்த மாதிரி 2 வவல் டுகெதராக வந்தது, லாங் சவுண்ட் வந்தது அப்படின்னா அந்த 2 வவல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு நம்ம அந்த வேர்டை டிவைட் பண்ணி படிப்போம். இஃப் ஆர் இஸ் ப்ரெசீடட் பை அ வவல், டிவைட் ஆஃப்டர் த ஆர். ஸோ ஆர் வந்திருந்தது, ஆருக்கு முன்னாடி ஒரு வவல் வந்திருந்தது அப்படின்னா ஆருக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டு நம்ம அந்த வேர்டை என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எப்படி வரும், சென்டரில் தான் வரும். லாஸ்ட்டில் வந்தால் அப்படி பிரிக்க முடியும், ஆனால் பிரிக்க முடியாது. சென்டரில் இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா நம்ம வேர்ட்ஸை சிலபிஃபை பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே எல்லா வேர்ட்ஸையும் எப்படினாலும் சிலபிஃபை பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், டர்க்கி. ஸோ ஆருக்கு பக்கத்தில் யூ அப்படின்ற வவல் வந்திருக்கும். ஸோ அதனால் ஆருக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டு டர்க்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் ப்ரிசைடட் பை வவல் யூ, ஸோ வி ஹாவ் டிவைடட் அஸ் ஆர் எஸ் டர்க்கி. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள், பர்பிள் பர்கர் அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி 4th நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா கிராமர் பார்த்தோம்ல, எம்எம். ஸோ 2 எம் இருந்தது, நடுவில் ஸ்லாஷ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிராமர் அந்த மாதிரி படிச்சிருப்போம். அதே மாதிரி வவல் வந்திருந்ததுனாலும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, எனக்கு புரியல அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் புக் இருந்தது, ஃபஸ்ட் டேர்ம் இருந்தது அப்படின்னா எடுத்து பாருங்கள். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக லெசன் 3ல் சிலபிஃபிகேஷன் இருந்தது. அதை வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த சிலபிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸை எப்படி ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கிலீஷில் சிலபிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்கிள் அண்ட் டிவைட் த புல்லகார்ட் பேட்டர்ன் வேர்ட்ஸ். ஸோ புல்கார்ட் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் வேறு என்னென்ன இருக்குது, சன்செட், ஸ்கை ப்ளூ, கோல்டன் ஃபிஷ். ஸோ இதெல்லாம் தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கிறது. அடுத்தது டிவைட் அண்ட் லிஸ்ட் அவுட் த வேர்ட்ஸ் அண்டர் ஈச் பேட்டர்ன். ஸோ இங்கே இந்த பிக்சர் டர்க்கினா என்னது, ஆருக்கு முன்னாடி வவல் வந்ததை 2ஆக பிரித்து எழுதுவோம். இது பீகாக்ல லாங் வவல் 2 வந்ததுன்னா அந்த லாங் வவல் பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டு எழுதுவோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா எப்படி காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த தனித்தனியாக இதோட காலம்ஸில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இதே ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்களோட எம்பவர் ஆக்டிவிட்டி புக்லேயும் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹோம் ஒர்க்காக செய்ய போகிறீங்க. இது வந்து உங்களோட
டேர்ம் புக்லேயும் இருக்குது சரியா. ரைட் சம் பேட்டர்ன் வேர்ட்ஸ் அண்ட் டிவைட் நேம். ஸோ இதே மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வர மாதிரி வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க யோசிச்சு இந்த ஒவ்வொரு டேஷ்லையும் எழுத போகிறீங்க. எந்த மாதிரி சன்செட், ஸ்கை ப்ளூ, கோல்டன் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி 2 குட்டி குட்டி காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. குட்டி குட்டி 3 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, 3 லெட்டர் வேர்ட்ஸ் 2 வேர்டு சேர்ந்தால் ஒரு பெரிய வேர்டாக ஃபார்ம் ஆகும். 3 லெட்டர் வேர்டோ 4 லெட்டர் வேர்டோ. ஸோ அந்த மாதிரி குட்டி வேர்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த இடத்துல இங்கே எழுத போகிறீங்க. ஸோ இதே எக்ஸசைஸ் எம்பவர் புக்லேயும் இருக்குது, அதை தான் நீங்கள் என்ன போகிறீங்க எழுத போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேன் கேக் அப்படின்றதுலாம் 2 வேர்ட் காம்பவுண்ட் வேர்ட். பேன் கேக் குட்டி குட்டி வேர்ட் சேர்ந்து ஒரு பெரிய வேர்டு ஃபார்ம் ஆயிருக்கு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வாட் ஆர் ப்ரிப்போர்ஷன்ஸ். வாட் ஆர் ப்ரிப்போர்ஷன்ஸ். ஸோ ப்ரிப்போர்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ப்ரிப்போர்ஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஹெல்ப் ஹாஸ் நோ த பொசிஷன் ஆஃப் திங்ஸ். அதாவது ஒரு திங், ஒரு சாக்பீஸாக இருக்கலாம், ஒரு பென்சிலாக இருக்கலாம், ஒரு பென்னாக இருக்கலாம், அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் என்னது பொசிஷன் ஆஃப் திங்ஸ். அது திங்ஸ்னால் பென்சில் பென்னா மட்டும்தான் மாஸ் அப்படின்னா அப்படி இல்லை. அது மேபி அனிமல்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சில டைம் அது நாம கூட இருக்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இப்போ வந்து நான் வந்து எப்படி சேரில் உட்காந்துட்ருக்கேன், ஐ எம் சிட்டிங் ஆன் த சேர். அந்த மாதிரி நம்மளையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அனிமல்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், திங்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னது ப்ரிப்போர்ஷன். ஸோ ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படின்றது சொல்கிறது தான் ப்ரிப்போர்ஷன். ஸோ இங்கே பாருங்கள் ட்ரை திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன இருக்குது, கேட் இருக்குது. கேட் எதில் இருக்குது, ஒரு பாக்ஸ்குள்ளே உட்காந்துட்ருக்கு. அப்போ என்ன சொல்லணும், த கேட் இஸ் ஆன் த பாக்ஸ். ஸோ ஆன் அப்படின்றது மேலே உட்காந்துட்ருக்கு, அந்த பாக்ஸ்குள்ளே உட்காந்துட்ருக்கு. த கேட் இஸ் ஆன் த பாக்ஸ். But do you know preposition also help to know the nature of time. ஸோ ப்ரிப்போர்ஷன் வந்து நம்மளோட திங்ஸை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குல நம்மளோட நேச்சர் ஆஃப் டைம், கால மாற்றம் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரிப்போர்ஷன்ஸ் ஆன், அண்டர், இன், ஆஃப்டர், பிஃபோர் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மள திங்ஸுக்காக பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து எதுக்காக பார்க்க போகிறோம்னா நேச்சர் ஆஃப் டைம், நம்ம கால குறியீடுகளில் எப்படி ப்ரிப்போர்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் டேஸ் ஆஃப் வீக். நாட்கள் இருக்குல்ல, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அந்த மாதிரியும் யூஸ்டு ஃபார் டேட்ஸ். டேட்ஸ்னால் இப்போ என்னோட பர்த்டே இந்த மந்தில் இந்த டேட்டில் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காகும். ஸோ இங்கே பாருங்கள், ஐ பாட் அ பைக் ஆன் ஃப்ரைடே. நான் வெள்ளிக்கிழமை ஒரு பைக் வாங்கினேன். மை பர்த்டே இஸ் ஆன் நவம்பர் 20. அடுத்தது இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் மந்த், சீசன், இயர்ஸ், யூஸ்டு ஃபார் பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த டே அப்படின்னா வந்து ஆஃப்டர்நூன், ஈவினிங், மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மந்த்ன்றது ஜான்வரி, பிப்ரவரி. அது சீசன்ஸ் அப்படின்றது வின்டர் சீசன், சம்மர் சீசன், ஆட்டம் சீசன், ஸ்ப்ரிங் சீசன் அது. ஸோ இயர்ன்றது 2000, 2001, 2020 அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ மந்த்ஸ்ன்றது பாருங்கள், மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர். ஸோ மந்த்தை மட்டும் சொல்கிற மாதிரியா இருந்தால் இன். ஸோ அதே வந்து டேத்தை சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆன். அடுத்தது சீசன், த ரிவர் கோஸ் ட்ரை இன் த சம்மர் சீசன். அடுத்தது இயர்ஸ் பாருங்கள், ஐ வாஸ் பார்ன் இன் 1979. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் த டே, ஐ ஹாவ் அ டெஸ்ட் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ எனக்கு மதியம் ஒரு டெஸ்ட் இருக்குது. அடுத்தது அட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்டு ஃபார் கிளாக் டைம்ஸ். யூஸ்டு ஃபார் கிளாக் டைம்ஸ், ஐ கெட் அப் அட் 7 o'clock. நான் 7 மணிக்கு எந்திரிப்பேன். used for nights, நைட்டில் நடக்கிற விஷயங்கள் பற்றி, the stars shines at night. அடுத்து used for meal times, அதனால் சாப்பாடு டைம் இருக்கு இல்லையா அது. Jenny went home at lunch time. ஸோ இதெல்லாம் தான் ஆன், இன், அட் எப்படி வந்து நம்மளோட நேச்சரோட நம்ம டைமோட ஒன்றி வருது அப்படின்றது சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைசஸ் இதுக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா புட் த கிவன் டைம் எக்ஸ்ப்ரெஷன் இன் த கரெக்ட் காலம். ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன் டைமை நமக்கு எது இன்ல வரும், எது அட்டில் வரும், எது ஆனில் வரும்ன்றதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஸோ இன்னும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்னுன்றது மந்த்ஸை குறிக்கிறதுக்கு, சீசன், இயர்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த டே குறிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதிடலாமா. ஸோ வின்டர்ன்றது எதில் வரும், ஸோ வின்டர்ன்றதையும் இன்ல தான் வரும். ஓகேவா. ஸோ நீங்கள் இது நீங்களாக எழுதுங்க. அடுத்தது மார்னிங்,
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலமையும் நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் த ப்ரொபோர்ஷன் ஆன், இன், அட். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு நல்லா சம்மரைஸ் பண்ணிக்கோங்க. சம்மரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த எக்ஸசைசஸை எம்பவர் ஆக்டிவிட்டி புக்கில் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆனால் டுடே செக்ஷனுக்கான ஹோம்ஒர்க்ஸ். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம், சிலபிஃபிகேஷன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். சிலபிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 2 ஜாயிண்ட் ஆகி வந்ததுன்னா எப்படி பிரிக்கிறது, லாங் வவல் வந்திருந்தால் எப்படி பிரிக்கிறது, ஆறுக்கு முன்னாடி வவல் வந்தால் அது ப்ரெசீட் பண்ணி எப்படி பிரிக்கிறதுன்ற 3 ரூலும், ப்ரொபோர்ஷன்ஸில் ஆன், இன், அட் அப்படின்றது வந்து நம்ம நேச்சர் ஆஃப் டைமில் எப்படி யூஸ் பண்ணுறதோ அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி டுடே செக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கான ஹோம்ஒர்க்ஸ் வந்து நான் எம்பவர் புக்கில் என்ன பேஜஸில் வருது அப்படின்றத சென்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்ஸ் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.